ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத்ன்றதுனால குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதனால குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து எழுந்தாங்க. இன்னைக்கு வந்து vlog வந்து மார்னிங்லேருந்து எடுக்காமல் குழந்தைங்க வந்து இன்னைக்கு அம்மா ஒரு வேண்டுதல் வந்து சர்ச்சில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து எல்லாம் கிளம்பியாச்சு. இதுலேருந்து தான் vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னிடே எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அண்ட் வீடியோ எப்படியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம். ஸோ முட்டை பணியாரத்தை வந்து பாப்பா வந்து ஒன்றா வந்து கொடுத்தா வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால அதில் செஞ்சு அதிலே வந்து ஒரு 4-5 போட்டு கொடுத்தாச்சு. சப்போஸ் பாப்பா விட்டுட்டாங்கன்னா நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்து போட்டு கொடுத்ததில் அவங்க மட்டும் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்குலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா சூப்பராக வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி விரும்பி சாப்பிட்றாங்க. முட்டை பணியாரம் கிட்டத்தட்ட 2.25 முட்டை பணியாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சதுனால வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் தம்பி பையனும் வந்துட்டு இருந்ததுனால குட்டி பாப்பாவும் தம்பியும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து அம்மாவோட வந்து கொஞ்சம் வெளில சர்ச்சுக்கு வந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்து சீக்கிரம் போய் குளிமா, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து குளிக்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து குட்டி பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும் வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு பவுடர்லாம் போட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சு பாப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் எங்கள் பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து வெளில போகும்போது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து வைப்பேன். அதாவது வந்து வெளிலனா கொஞ்சம் ரொம்ப ரேராக வெளில போகும்போது மட்டும் வைப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் டைமில் தான் வைப்பேன். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் வைக்கிறது தான் வைப்பேன். இதில் நம்ம வச்சோம் அப்படின்னாவே வந்து லைட்டாக வச்சோன்னாவே அவங்களே வந்து செம்மையாக வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் வந்து வாயை வந்து இப்படி வச்சு காட்டுவேன். இப்படி பண்ணுங்கள், அப்போ பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அவங்களே வந்து சூப்பராக வந்து பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக வந்து பாப்பாவை ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அவங்களோட ஸ்மைல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்பவே வந்து செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து குளிச்சுட்டு கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். பெரிய பாப்பா, குட்டி பாப்பா, நான் எல்லாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடை கிளம்பிடுவேன். குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவோடையும் எங்கள் அம்மாவோடையும் சேர்ந்து வந்து அவங்க சர்ச்சுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இதில் வந்து எங்களோட குட்டி பாப்பாவோட ஸ்மைல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் அடிக்கடி வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். எங்கள் அண்ணா பொண்ணும் வந்து அவளும் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காட்டுறதுக்கு வந்தாள். நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு வந்து வீடியோ எடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்து டான்ஸ் பண்ண வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அக்காவும் சரி, அவங்க அண்ணா பொண்ணும் சரி, அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டிவியில் வந்து ரைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அப்போவும் வந்து டிவியில் ஆடையும் வந்து அவங்க ஓனாக வந்து ஆடி பார்ப்பாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா மம்மி வந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குக் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதாவது வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இல்லை பொட்டேட்டோ எல்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கீரை வந்து சிறுகீரை வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 3 கட்டு கீரை வந்து வாங்கி நல்லா வந்து கடைஞ்சி வச்சுருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ரசமும் செஞ்சுருந்தாங்க. அது ஆக்சுவலி இது வந்து நேற்று வச்ச ரசம். நான் கூட மம்மியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், என்ன ரசம் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அதனால மம்மி சொன்னாங்க, கிளறி விட்டுட்டு பாரு, இது அரைச்ச ரசம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. காய்கறியெல்லாம் வந்து போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து தொட்டுக்கிறதுக்காக. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. ஹஸ்பண்டும் அண்ணாவும் வந்து வெளில போயிட்டு வரும்போது வெள்ளரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா பட் வந்து அவங்க எனக்கு அது எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து அப்படியே வச்சபடியே வச்சுட்டு இதுக்கு லஞ்சுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பாப்பாவை வந்து எழுப்பி வந்து பார்த்தேன் லஞ்ச் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா ரொம்ப அசந்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குமா, வாமிட் வர மாதிரி இருக்குமா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தனால சரி நானும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பாப்பா எவ்வளோ நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கு ஆக்சுவலி கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இறங்கியிருந்தது. ஸோ எல்லாம் வந்து பில்லிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அந்த அதாவது 1990 சாங்கெல்லாம் வந்து போட்டுட்டு சூப்பராக வந்து கேட்டுகிட்டே வந்து மைல்டாக வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க. நான் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸாக வந்து ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பி வந்து குட்டி தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டான். அவனும் வந்து யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இந்த ஷூட் வந்து அதுக்கப்புறம் வந்து கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என்னோட மடியில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து மறுபடியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மடியில் அது என்னவோ தெரில ஏறி உட்கார வச்சாவே வந்து ஈன்னு பல்ல காட்டுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுமா, அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்னத்தில் கடித்த உடனே ஒரு மாதிரி அப்படியே அமைதியாயிட்டாங்க பாப்பா. அவங்களுக்கு முத்தா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கன்னத்தோட கன்னமாக வச்சு உரச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாப்பா வந்து ஏதோ கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைல பாட்டில் வந்து பாப்பாவுக்கு ஓவராக தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டா. அதுக்கப்புறம் வந்து தைல பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீரோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளறியாச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்குன்னு பார்த்து ஒரு நாள் டைம் வச்சு கண்டிப்பாக வந்து பீரோவெல்லாம் வந்து அடுக்கி ஆகணும். அண்ட் வாஷிங் மிஷினில் ஒரு செட் ஆஃப் துணி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன், காலையிலேயே வந்து போட்டிருந்தேன். பட் வந்து காய வைக்க மறந்துட்டேன். ஸோ செகண்ட் செட் ஆஃப் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதில் 57 செகண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கிளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய வச்சேன். இதை வந்து எப்படியா இருந்தாலும் மடிக்கிறதுக்கு 2 நாள் துணி வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கரெக்டாக வந்து ஒரு 6:00 அப்படி இருக்கும். 6:00 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இப்படி தான் வந்து இருந்தது. அதாவது மழையும் இல்லாமல் வெயிலும் ஓவராக வந்து இருட்டும் இல்லாமல் இதுதான் வந்து மீடியமாக மாட்ரேட்டாக இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷன். அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னோட வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு சிங்கில் வந்து பாத்திரம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சேரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாப்பா அதுக்கப்புறம் சரி படுத்தே இருக்காதீங்க, எழுந்துருங்க பாப்பா, நான் வந்து அம்மா வந்து ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ஹார்லிக்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். அக்காவும் தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்தோடனே எங்கள் குட்டி பாப்பாவோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்யூட்டாக விட்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கும் வந்து ஹார்லிக்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டி பாப்பாவுக்கு. கண்டுட்டீங்க டேய் 4th ஸ்டாண்டர்ட் போகிற இன்னுமாடா காங்காச்சா எழுதுறாங்க. அவன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைன் அப்படி தான் எழுதுவான். அதுக்கப்புறம் போக போக கிறுக்கி காலால் கிறுக்கின மாதிரி கிறுக்கி தள்ளிடுவான் தெரியுமா இவன். அந்த பொறுமையே இருக்காது. 2 நாள் அனன்யா கூட எழுதி முடிச்சான். ஆனால் இவன் தான் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதாமல் இன்றைக்கி தான் உட்காந்து அவசரமாக எழுதிட்டு இருக்கான் பார். டைம் என்னாச்சு, மணி 9:15 9:30 ஆயிடுச்சு. நாங்களாம் தூங்கக்கூடாதாடா, டைம் ஆச்சுல்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கையும் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம்லாம் கழுவியாச்சு. ஸோ அப்படியே வந்து ரைஸ் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிளேட்டை மட்டும் கழுவி வச்சிட்டோன்னா வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டே வந்து இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. ஆக்சுவலி வந்து குழந்தைங்களாம் வந்து 2 days வந்து லீவ் விட்டாங்க. பட் அப்போ வந்து ஹோம்ஒர்க் எழுதாதவங்களாம் இன்றைக்கி தான் வந்து அடித்து பிடிச்சி உட்காந்து வந்து எழுதிட்டுருக்காங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் விடும்போதே வந்து இவங்களுக்கு என்னவோ தெரியல, ஹோம்ஒர்க் எழுதணும்னு தோணாது. நாளைக்கு ஸ்கூல்னால் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இல்லைன்னா அன்றைக்கி காலையில் உட்காந்து எழுதுனா எப்படி ஹோம்ஒர்க் முடிக்க முடியும். அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால நானும் வந்து சப்போர்ட் பண்ணல, எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இதோட எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until take care, bye and thank you for watching our videos.